Hello friends, welcome back to my channel Karthika's Learning Academy. ஸோ நம்ம இப்போ ட்ரிக்னோமெட்ரி பார்த்துட்டு இருக்கோம். இதில் 3 பார்ட்ஸ் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த பார்ட் வாங்க. இது ட்ரிக்னோமெட்ரி சீரீஸில் பார்ட் 4 வீடியோ. நம்ம வந்து இப்போ எக்ஸசைஸ் 8.1ல் வந்து 6th கொஷின் பார்க்கலாம். If angle A and angle B are acute angles such that cos A is equal to cos B, then show that angle A is equal to angle B. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏவும் பியும் அக்யூட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டு ஆங்கிள் ஏ இங்கே வச்சுக்கலாம், ஆங்கிள் பி இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்களா. ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம சீன்னு மார்க் பண்ணி இது ஒரு ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் ஏவும் காஸ் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ காஸ் ஏ வந்து எப்படி எழுதுவோம்? காஸ் ஏ வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ் சைடு எழுதுவோமா. அப்போ காஸ் ஏக்கு பதிலாக நம்ம அட்ஜசன்ட் சைடாக இருக்கிற ஏசி எழுதிக்கலாம், டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ் சைடு வந்து ஏபி ஈக்குவல் டு, இப்போ காஸ் பி பாருங்க, காஸ் பிக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து சிபி இருக்கு, சிபி டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ் சைடு வந்து நம்ம ஏபின்னு எழுதுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சைட்லையுமே ஏபி இருக்கு. ஸோ ஏபி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம்னா ஸோ இப்போ நமக்கு ஏசி இஸ் ஈக்குவல் டு சிபின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா நமக்கு இங்கே ஏசி இஸ் ஈக்குவல் டு சிபின்னு இருந்துச்சு. அதாவது இந்த சைடும் ஈக்குவல்னு தெரிஞ்சிச்சு. ஸோ தேர்ஃபோர் இதுலேருந்து நமக்கு ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பின்னு கிடச்சிது. ஏன்னா ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சது. ஓகேம்மா. ஸோ இப்போ நம்ம வந்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 7/8, எவாலுவேட் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 + sin θ இன்ட்டு 1 - sin θ டிவைடட் பை 1 + cos θ இன்ட்டு 1 - cos θ. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் காட் ஸ்கொயர் தீட்டா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிப்போம். கரெக்டா? நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ தீட்டா வந்து நம்மளே ஏதாவது ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து சியில் வச்சு தீட்டா பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து காட் தீட்டா ஈக்குவல் டு 7/8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காட் தீட்டாக்கு வேல்யூ என்ன? ஸோ காட் தீட்டா வந்து நமக்கு 1/tan தீட்டான்னு தெரியுமா? ஓகே, ஸோ இப்போ 1/tan தீட்டா போடுங்க. tan தீட்டா போடும்போது நமக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்னு கிடைக்கும். ஓகேவா? tan வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் சைடு வந்து ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து பிசின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது BC/AB அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு என்ன 7/8ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு BC/AB. ஸோ இதுதான் வந்து 7/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எழுதிக்கலாமா? BCக்கு பதிலாக 7Kன்னும் ஏபிக்கு பதிலாக 8Kன்னும் நம்ம எடுத்துக்கிறோம். வேர் K இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ ஏன்னா அது வந்து ரேஷியோவில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக நமக்கு ஏபியோட யூனிட்ஸ் எவ்வளோ, பிசியோட யூனிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை கேன்சல் அவுட் பண்ணி அவங்க ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு மல்டிபிள்ஸில் கே மாதிரி ஒரு பாசிட்டிவ் நம்பர் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இங்கே எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம தேர்ட் சைட் கண்டுபிடிக்கணுமா? எஸ், கண்டுபிடிக்கலாம். AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் which is equal to ABயோட ஸ்கொயர் போடும்போது 8 ஸ்கொயர்னு வரும். ஐ மீன் 8K ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7K ஹோல் ஸ்கொயர். 8 ஸ்கொயர் வந்து 64 இன்டூ K ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் வந்து 49 இன்டூ K ஸ்கொயர். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும்னா நமக்கு ஸோ இப்போ 64K ஸ்கொயரையும் 49K ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 113K ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குது? AC ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம AC என்னன்னு தெரியணும்னா இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணுவோமா? ஸோ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் வந்துடும். 113K ஸ்கொயர்னு இருக்குமா? எஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து 10 ஸ்கொயர் வந்து 100ன்னு தெரியும். அதுக்கு அடுத்து 11 ஸ்கொயர் வந்து 121 தெரியும். இப்போ இங்கே 113ங்கிறது கரெக்டாக இருக்குது, பாதியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ரவுண்டாக ஒரு 10.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 10.5 இன்ட்டு K அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஏசியோட வேல்யூ. இப்போ ஏசி வந்து 10.5 இன்ட்டு K. சரி, இப்போ வந்து கொஸ்டினில் நமக்கு ஃபஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க?
1 minus sin theta into 1 plus sin theta into 1 minus sin theta divided by 1 plus cos theta into 1 minus cos theta அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது. இது எப்படி இருக்கு? a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கு. ரெண்டுமே நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டரும் சரி. ஸோ அதை நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இப்படி ஷார்ட்டாக எழுதலாமா? ஸோ அதை மாதிரி எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா divided by 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். கரெக்டா? எஸ். ஸோ இப்போது சைன் தீட்டா என்ன காஸ் தீட்டா என்னங்கிறது நமக்கு அல்டிமேட்லி தெரியணும். ஸோ அதையும் கண்டுபிடிச்சிடலாமா? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ தீட்டா இங்கே இருக்குது, சைனுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ் வருமா? ஸோ 8k டிவைடட் பை 10.5kன்னு வரும். ஸோ அந்த கே கேன்சல் ஆகி நமக்கு 8 by 10.5ன்னு இருக்கும். அதே மாதிரி காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாமா? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, காஸ் தீட்டா வந்து நமக்கு அட்ஜசன்ட் சைடு வரும். இப்போது 7k டிவைடட் பை 10.5k அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கே கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு 7 by 10.5ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதில் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் இந்த சைன் தீட்டாவோட வேல்யூ போட்டு ஸ்கொயர் பண்ணணும் நம்ம. டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது 1 மைனஸ் 64 டிவைடட் பை 10.5ஓட ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம இங்கே வந்து 113 அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு தானே நம்ம அப்ராக்சிமேட்டாக 10.5ன்னு எடுத்தோம். ஸோ அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கிறோம். டிவைடட் பை 1 மைனஸ் 7 டிவைடட் பை 113 அப்படின்னு வரும். ஸோ இதை ஈக்குவல் பண்ணி நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 113 மைனஸ் 64 divided by 113, the whole divided by 113 minus 7 divided by 113 வருமா? எஸ். ஸோ இங்கேயும் 113 இங்கேயும் 113. ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போது 130லேருந்து 64யும் 113லேருந்து 7யும் நம்ம வந்து, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 113 மைனஸ் 64 பண்ணுறோம். அப்படி நம்ம செய்யும்போது நமக்கு 49 கிடைக்கும். டிவைடட் பை 113 மைனஸ் 7 பண்ணும்போது நமக்கு 106ன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம ஒரு சின்ன கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து 8 ஸ்கொயர் பண்ணும்போது தான் நமக்கு 64 வந்தது. அதே மாதிரி இங்கே 7 ஸ்கொயர் பண்ணாமல் விட்டுட்டோம். 7 ஸ்கொயர் வந்து 49 இங்கே வரும். ஸோ அதனால தான் நமக்கு ஆன்சர் தப்பாக வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த 49 வந்து நம்ம இங்கே 113 மைனஸ் 49 பண்ணும்போது நமக்கு 64ன்னு கிடைக்குமா? ஸோ எஸ், அதான் அதோட ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு என்னது? 49 divided by 64. ஓகேம்மா. இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பண்ணலாமா? செகண்ட் பார்ட்டில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம காட் ஸ்கொயர் தீட்டா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். காட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நமக்கு வந்து கொஸ்டினில் ஆல்ரெடி காட் தீட்டா என்னன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? காட் தீட்டாவோட வேல்யூ தான் வந்து 7/8ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போது நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 7/8 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக படிக்கிற பசங்களுக்கு அனுப்புங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அவங்க கற்றுக்கட்டும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கேளுங்க, நான் போடுறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.